மத்திய அரசின் திட்டமான விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டத்தின் மூலமாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உள்ள நயினார்பாளையம், பி. மாமாந்தூர், செம்பாக்குறிச்சி ஆகிய 3 கிராமங்களில் காலசமுத்திரம் கிராமத்தில் இயங்கும் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பாக விவசாய பொதுமக்களுக்கு காரிப் பயிர்களுக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள், ரகங்கள், இயற்கை மற்றும் அங்கக விவசாய முறைகள், மண்வள அட்டை அடிப்படையில் சமச்சீர் உர பயன்பாடு, தகவல் தொழில்நுட்ப முறைகள், நவீன இயந்திரங்கள் பற்றி விவசாயிகளுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு நானோ யூரியா, நானோ டிஏபி மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதற்கான ட்ரோன்கள் மூலம் நேரடி செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாய பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மா. விமலாராணி கூறுகையில், விவசாயிகளுக்கு இந்த கரிப் பருவத்தில் என்னென்ன பயிர்கள் பயிரிடலாம், மேலும் தோட்டக்கலை பயிர்கள், காய்கறி பயிர்கள், அது மட்டும் இல்லாமல் கால்நடை குறித்து கூட நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்த்தியிருக்கோம். இதோட இஃப்கோ நிறுவனத்தின் மூலமாக ட்ரோன் மூலமாக நானோ யூரியா போன்ற உரங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு வயல்வெளியில் நம்ம செயல்முறை விளக்கமாக செஞ்சு காட்டிருக்கோம். இந்த இயக்கம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 15 நாட்கள் நம்ம நடத்த இருக்கிறோம். அதனால விவசாயிகள் அனைவரும் இதில் தவறாமல் கலந்துகிட்டு பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு திட்டங்களை பற்றி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வழங்கிய வங்கி மேலாளர் மற்றும் விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகள் தெளிவாக எடுத்து கூறினார்கள். அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை மத்திய அரசுக்கு தெரிவிக்கின்றனர். அப்போது அவர்கள் கூறுகையில், பயிற்சியில் இன்னைக்கு என்னென்ன பயிர் சாகுபடி செய்யலாம் இந்த பருவத்துக்குன்றத தெளிவாக பேராசிரியர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க கூடயும் இந்த பயிற்சி மட்டும் இல்லாத என்னென்ன உரங்கள் பயன்படுத்தலான்றதும் அதுக்கான நிறுவனமும் கூட பணியாற்றவங்களும் வந்திருந்தாங்க. எங்களுக்கு இந்த பயிற்சி மூலமா இந்த காரி பருவத்துக்கு செய்யறதுக்கு என்னென்ன செய்யலாம், அதனால முயற்சிகள் என்னன்றது அனைத்துமே இந்த பயிற்சி மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். வேளாண் வளர்ச்சி பிரச்சார இயக்கத்தின் பயிற்சி முகாமில் நான் கலந்து கொண்டேன். இதில் வந்திருந்த பேராசிரியர்கள் மத்திய அரசின் திட்டங்களையும் மானியங்களையும் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்கள். இயற்கை வேளாண்மை, வேளாண் கிசான் கார்டு, இஃப்கோவின் மூலமாக என்னென்னலாம் பயன்கள் நமக்கு இருக்கிறது என்று விரிவாக எடுத்துரைத்தார்கள். இது எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தது. இந்த பயிற்சியை கொடுத்ததான மத்திய அரசிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.